இந்தியா போர் சூழலில் இருக்குது. ஐபிஎல்லாம் நிறுத்தியிருக்காங்க. பார்டரில் பதட்டம் நிலவிக்கிட்டு இருக்கு. பதிலடி கொடுக்கணும், அதில் மாற்ற கருத்து கிடையாது. ஏன்னா ஏற்கனவே பாகிஸ்தான் நம்மளை அவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. பதிலடி கொடுக்கணும்னாலும் இழப்புகள் ரெண்டு பக்கமும் தான். மிக முக்கியமாக பார்டரில் இருக்கிறவங்களுடைய நிலைமையை யோசிச்சு பாருங்க. நம்ம சொஃபிஸ்டிகேட்டடாக இருந்துக்கிட்டு பாம்பு போட்டாங்க, அது போட்டாங்க, இது போட்டாங்கன்னு பொய் செய்திகள்லாம் கொடுத்துட்ருக்காங்க. இந்திய வெளியுறவுத்துறை சொல்லியிருக்கு, தயவு செய்து பொய் செய்திகளை வெளியிடாதீங்க, நாங்கள் கொடுக்குற செய்திகள் நீங்கள் சொன்னால் போதும் அப்படின்ட்டு. சமீபத்தில் ஒரு மீம் பார்த்தேன். பார்டரில் இருக்கிற குடும்பங்கள் போர் வேணான்னு சொல்லுது, சொஃபிஸ்டிகேட்டடாக இருக்கிற இடத்துல போர் வேணும்னு சொல்கிறாங்க. உங்கள் பிள்ளைங்க யாராவது ஆர்மியில் இருந்தாங்கன்னா உங்களுக்கு அந்த கஷ்ட நஷ்டம் தெரியும். அதே மாதிரி நீங்கள் பார்டரில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கஷ்டம் என்னன்னு தெரியும். ஸோ அதனால் போர் இரு பக்கமே லாஸ் தான். அதில் மட்டும் கிடையாது, எதிரி இழப்பதற்கு ஒன்றுமே கிடையாது. ஆனால் நம்ம வளர்ந்து வரக்கூடிய இடத்துல இருக்கோம். நாம் ஒரு போரை சந்தித்தோம்னா பெரிய லாஸ் நமக்கு தான், அவனுக்கு ஒன்றுமே கிடையாது. ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழலில் போர் வந்தால் என்னெல்லாம் நடக்கணும்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ சமீபத்தில் ஈட்டர்நெட் அப்படின்னு ஒரு வெப்சீரிஸ், மினி வெப்சீரிஸு, ஒரு 6 எபிசோடு தான் பார்த்தேன். உண்மையிலே இங்கே போர் வேணும் அப்படின்னு துடிக்கிறீங்கல்ல, போர் நடக்கணும்னு துடிக்கிறீங்கல்ல, வீராவசெல்லாம் பேசுகிறீங்கல்ல, கண்டிப்பாக பதிலடிலாம் கொடுக்கணும், அதில் மாற்று கருத்தே கிடையாது. நம்ம அதற்கான விஷயங்கள்லாம் பண்ணுறோம், அது வேறு விஷயம். ஆனால் போரினுடைய ஆஃப்டர் வார் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அது ரொம்ப கொடுமையாக இருக்கும். ஓகே, இதுதான் நம்ம சொல்கிறது. ஆனால் இந்த போர் வேணான்றத காட்சிகளாக நம்மளுக்கு நம்ம அனுபவிக்கட்டாலும் காட்சிகளாக பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியும்ல,